நுரையீரல் பகுதியில அதிகமா சளி தேங்கி இருக்கு. இப்ப லங் இன்ஃபெக்ஷன் நெறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அதுவும் இந்த மழை காலத்துல நெறைய பேருக்கு லங்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கும். வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, நிமோனியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, பேசிக்கா இந்த மூலிகைய நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி என்ன மூலிகை அப்படி பார்த்தோம்னா, கருந்துளசி. இந்த கருந்துளசி பொடிய டெய்லி நம்ம ஹாட் வாட்டர்லயோ, இல்ல தேன்லயோ கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நெறைய பேருக்கு கோல்டு, காஃப் இருக்குங்க. நான் தேன் பயன்படுத்தவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவலையே வேண்டாம். ஹாட் வாட்டர்லயே நீங்க குடிச்சிட்டு வரலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு மூலிகைன்னு பார்த்தோம்னா, வெங்காயம். சின்ன வெங்காயம். அந்த சின்ன வெங்காயம் எப்படிங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டா கோல்டு வந்துராதா? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். சின்ன சின்னதா இத கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, வெங்காயம் சேர்த்து, இந்த கட் பண்ண வெங்காயத்த சேர்த்துட்டு, இதனோட கொஞ்சம் பெப்பர், அதாவது மிளகுத்தூள் இதனோட சேர்த்துக்கணும். வெங்காயத்தாள் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய இலைகள் நீளமா இருக்கும். ஸோ அதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதில போட்டுட்டு, தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இத சூப் மாதிரி வாரம் 2, 3 முறை குடிச்சு பாருங்களேன். உங்க நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியானது வெளியேற ஆரம்பிக்கும். இதே மாதிரி வெற்றிலை. இதனோட ஒரு வெற்றிலை சேர்த்தும் நம்ம சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும், நுரையீரல்ல நாட்பட்டு இருக்கக்கூடிய சளி, தேங்கி இருக்கக்கூடிய சளி இது எல்லாமே குணமாகும். நம்புங்க, நலம் பெறுங்கள். நன்றி.